நீங்க பைக் சர்வீஸ் விட போறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பாங்க. ரீசெண்டா நம்ம யூடியூப் சேனல்ல நம்மளே எப்படி வீட்ல இன்ஜின் ஆயில் மாத்துறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட்ல நிறைய பேர் ப்ரோ சிந்தட்டிக் ஆயிலுக்கும் மினரல் ஆயிலுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனாலதான் இந்த வீடியோ. மினரல் ஆயில் அப்படிங்கிறது நம்ம பெட்ரோல் டீசல் எடுக்கிறாங்க இல்லையா குட் ஆயில், அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுறதுதான் இந்த மினரல் ஆயில். பெட்ரோல் டீசல் எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மிச்ச ஆயில்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம டெவலப் பண்றதுதான் இந்த மினரல் ஆயில். சிந்தட்டிக் ஆயில் அப்படிங்கிறது ஃபுல்லா லேப்ல வந்து டெவலப் பண்றது. அதோட சோர்ஸே வந்து லேப்ல வந்து கெமிக்கல் எல்லாம் வச்சு டெவலப் பண்ணி கொண்டு வரதா இந்த சிந்தட்டிக் ஆயில். இந்த மினரல் ஆயிலுக்கும் சிந்தட்டிக் ஆயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல நம்ம பைக் இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து இந்த மினரல் ஆயில் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால பைக்கோட ஆயில் சேஞ்சிங் இன்டர்வலை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மினரல் ஆயில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த மினரல் ஆயிலுக்கும் சிந்தட்டிக் ஆயிலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மினரல் ஆயிலோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இந்த சிந்தட்டிக் ஆயில். மினரல் ஆயிலுங்கிறத வந்து நமக்கு இயற்கையாவே கிடைக்கிற குட்டால்ல இருந்து எடுக்கிறதுனால அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜா தான் இருக்கும். இப்போ மினரல் ஆயில் வந்து ஒரு 2500 கிலோமீட்டர் வந்து ஆயில் சேஞ்சிங் இன்டர்வல் அப்படின்னா, சிந்தட்டிக் ஆயிலோட ஆயில் சேஞ்சிங் இன்டர்வல் பாத்தீங்கன்னா 7000 இருந்து 10,000 கிலோமீட்டர் கூட இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதை நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி லேப்லயே டெவலப் பண்றதுனால இந்த அளவு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபிஷியன்சி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சிந்தட்டிக் ஆயில்ல எக்ஸ்ட்ராவா அடிசிவ் டிடர்ஜென்ட் எல்லாம் ஆட் பண்றதுனால அது இன்ஜின்ல தேவையில்லாத ஸ்லட்ஜ் எல்லாம் சேராம எப்போதுமே கிளீனா வச்சிருக்கும். அதனால இன்ஜின் எப்போதுமே ஸ்மூத்தா இருக்கும். மினரல் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது சிந்தட்டிக் ஆயில் தான் பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மினரல் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு சிந்தட்டிக் ஆயில் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் லைஃப் கொடுக்கும். இந்த சிந்தட்டிக் ஆயில்ல டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட பிரைஸ் தான் வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜ். இப்போ என்னோட பைக் வந்து 10W30 ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது கேஸ்ட்ரால்ல நார்மலா நீங்க மினரல் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா அது 300 கிட்ட வரும். அதுவே நம்ம வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் போகும்போது அது 600 கிட்ட வருது. அப்படியே டபுள் ஆயிடுது. ஸோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் வந்து ரெண்டுத்துக்குமே இருக்கும். இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான் செமி சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு வந்து ஒண்ணு கொண்டு வந்தாங்க. செமி சிந்தட்டிக் ஆயில் அப்படிங்கிறது 50% மினரல் ஆயிலும் 50% சிந்தட்டிக் ஆயிலும் மிக்சர் பிளெண்டடா இருக்கும். ஸோ இது வந்து மினரல் ஆயிலோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே சமயம் சிந்தட்டிக் ஆயில கம்பேர் பண்ணும்போது காசு கம்மியாகவும் இருக்கும். நீங்க உங்க பைக்கு மினரல் ஆயில் மாத்த போறீங்களா, இல்ல சிந்தட்டிக் ஆயில் மாத்த போறீங்களா, இல்ல செமி சிந்தட்டிக் ஆயில் மாத்த போறீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.